மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. அப்போ இந்த ஒரு சூப்பர் டேஸ்டான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செஞ்சுட்டாக்குன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு மாங்காயை வந்து நல்லா தண்ணியில் நல்லா அலசிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு ட்ரையாக ஃபுல்லாக தடைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க. இப்போ அதை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். முன்ன பின்னாடி கட் பண்ணி போட்டுட்டு அதோட எந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உள்ளே இருக்கிற இந்த விதை அதுக்கு மேலே ஒரு தோல் மாதிரிலாம் வரும், அதையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் அதோட நான் வந்துட்டு 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காண்டி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காயில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்டான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இந்த மாங்காய் ஊறுகாய் எந்தெந்த சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு நம்மளுக்கே தெரியும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. சும்மா கூட போகையில் வரையில் அள்ளி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இதே மாதிரி வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.